ஏசப்பா பிறந்த ஒரு அத்தி மரத்தை பார்த்து என்ன செய்கிறாரு, பசியோடு வர்றாரு. மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லை. உடனே அத்தி மரத்தை என்ன செஞ்சிட்டார் ஏசப்பா, சபிச்சிட்டார். ஏன்னு கேட்டால், நீ பூமிக்கு பாரமாக நீ நின்றுக்கிட்டு இருக்கிற, நீ பூமியில் பாரமாக இருந்தேன்னா ஏதாவது உன்கிட்ட ஒரு கனி கிடைக்கணும், ஒரு கனியும் இல்லை அப்படின்னு சபிக்கிறார். ஏசப்பா உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் வந்து கனி எதிர்பார்க்குறார். நம்மகிட்ட கனியை பருங்கி அடுத்தவங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கனியை எதிர்பார்க்குறாரு. நம்மளோட அந்த கனியிலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்துக்கொடுக்கு அதான் கனி உள்ள மரமாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஆவியின் கனிகள் 9 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் 9 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் கனிகளோடு நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழணும். ஆவியின் கனிகளோடு நம்ம வாழும்போது பார்த்துக்கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கை ஸ்திரப்படும், பலப்படும். பார்த்துக்கொள்ளுங்க.